ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ நவராத்திரி டே 4 இன்னைக்கு உண்டான கலர் வந்து எல்லோ கலர். நான் இன்னைக்கு வேர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பியோர் டசர் சில்க் போட்டுருக்கேன். பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெடிஷ்னல் கலர் இது. இதுல பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு அழகான ஜரி அடைச்ச மாதிரியான ஒரு ஜரி பல்லு இருக்கு. அதுக்கு மேட்சிங் அட்டாச்டு பிளவுஸ் இருக்கு. ஒரு ட்ரெடிஷ்னல் காசு மாலை வித் என்ன சொல்றது, இந்த கெம்பு கல் அதுக்கு தகுந்தாப்புல ஒரு காசு ஜிம்கா போட்டிருக்கேன். நான் கையில போட்டு மறந்துட்டேன். இன்னைக்கு உண்டான தலிகையுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரெகுலரா பண்ற சாதம், சாம்பார், ரசம், காய் இல்லாம வேற ஐட்டம் பண்ண போறேன் இன்னைக்கு நானு. ஸோ அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் இப்போதான் காய் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். இனிமே நம்ம தளிகை பண்ண வேண்டியதான். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காய்கறியெல்லாம் இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இன்னும் சார்ட் அவுட் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கு உண்டான காயை ஃபஸ்ட்டு எடுத்துட்டுலாம். ஸோ இன்றைக்கு உண்டான தளிகைக்கு எடுத்துட்டு இருக்கிறது இதெல்லாம் தான். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பண்ணி. ஸோ இதுக்குண்டான என்ன குக்கிங் அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். பாலக் எடுத்துட்டுருக்கேன், பிரியாணி ரைஸ் எடுத்துட்டுருக்கேன், அதாவது பாஸ்மதி ரைஸ். அதுக்கப்புறமா பன்னீர், உருளைக்கிழங்கு, ஸ்நாச்சி பெப்பர் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு ஐட்டங்கள் பண்ணலாம். கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி குக்கரில் போட்டுக்கிற ஐட்டங்கள்லாம் எடுத்துடலாம். பாசிப்பருப்பை லேசாக வறுத்துட்டு அலம்பி ஜனத்தில் வச்சுட்டேன். இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு ஒரு 4-5 சவுண்டு விட்டு எடுத்துடலாம். குழைய வேணுமா இருக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் ஹாஃபாக கட் பண்ணி குக்கரில் போட்டுடலாம். ஸோ பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துட்டேன். அடுத்தாப்பில் நான் உருளைக்கிழங்கையுமே போட்டுடுறேன். ஸோ ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டோன்னா கிடுகிடுன்னு வேலை ஆகிடும். அதே பாசிப்பருப்பு போட்ட அதே குக்கர்லேயே உருளைக்கிழங்கையும் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டுறேன். ஒரு விசிலே கூட போகும், பட் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தால் பாலக் பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சம் வச்சுருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. பாலக்கு, அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு வேக போட்டு எடுத்துட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சுட ஆரம்பிச்சுடுத்து. ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்துடுத்து. நான் இப்போ இந்த மிளகா போட்டுக்கிறேன். இந்த மிளகாயில் சுத்தமாக காரம் கிடையாது, ஒரு நல்ல வாசனை இருக்கும். சரி, இந்த மிளகாயை வந்து ஒரு ஹாஃப் மட்டும் கீறிட்டு உள்ளே சில பொடிகள்லாம், உப்பு, பெருங்காயம், வெந்தயம் இதெல்லாம் பொடி பண்ணி வறுத்து அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுப்பா இந்த ஊரில். ஸோ அது வந்து அப்புறமா நல்ல வெயில் அடிக்கிறச்ச போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பொரித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் இல்லாத மிளகா தான். பொதுவாகவே உப்பு, காரம், புளிப்பு, எண்ணெய் எல்லாமே அவாவா உங்கள் ஆற்றுல எப்படி கன்வீனியன்ட்டோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க. எங்கள் ஆற்று கன்வீனியன்ட் பிரகாரம் நான் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து காரம் ஜாஸ்தி அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ வந்து தக்காளியையும் போட்டுடுறேன். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வந்து காஷ்மீரி சில்லி கலருக்காக போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா தனியா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். பொதுவாகவே உப்பும் போட்டுக்கணும். ஏன்னா உப்பில் வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கிறது. இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட் யாராவது இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கெல்லாம் உப்பு தண்ணி எதையுமே ஒரு நாளைக்கு 5 கிராம் அந்த இவ்வளோதான், அவ்வளோ உப்பு தான் அவளுக்கு சேர்த்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டைமில் அதுவுமே இல்லாமல் போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நார்மல் இருக்கிறவா ஒரே எதிரியாக பண்ணலாம், எப்போ பாரு மிதக்கிற மாதிரி ஒரு தலை சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் ஃபேட்டும் நம்ம உடம்புல கொஞ்சம் போகணும். ஸோ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போடுறேன் அப்படின்னா அது 3 பேருக்கு போகிறது அப்படின்னுச்ச நமக்கு வர அளவு கம்மி. நிறையா பொரித்து சாப்பிட்றவா ஏதாவது இருந்தானா வேணால் குறைச்சிக்கலாமே தவிர டெய்லி ஃபேட், சால்ட் எல்லாமே எந்த அளவு நம்ம உடம்புக்கு போகணுமோ அந்த அளவு கண்டிப்பாக போகணும். எல்லாத்தையும் குறைக்கிறேன் பேர் வழின்னு பண்ணிங்கன்னா வீக்னஸ் வந்துடும் உடம்புல. ஸோ இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாலக் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது நல்லா வதங்கி எடுத்து நான் இப்போ பாலக் போட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிட்டு கொஞ்சம் குன்னினதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ நல்லா
கீரை வந்து பிளெண்டாக எடுத்து நல்லா வதங்கிடுத்து. இப்போ நான் இன்னும் உப்பு போடலை. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ட்ரை மேத்தி லீஃப் போட்டுடுறேன். கசூரி மேத்தி, அதுக்கப்புறமா உப்பு, ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். அந்த உப்பு அதோட பிளெண்ட் ஆகட்டும். அப்புறமா நம்ம தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உப்பெல்லாம் போட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது பதம். இப்போ நான் வந்து பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுருவேன். இது வந்து நான் அந்த புலாவுக்கும் நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. இப்போ பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னாக்கா, ராத்திரி சப்பாத்தியுமே பண்ணி ஹாட் பேக்கில் போட்டுட்டோன்னா நம்ம 2 ஆத்து பேருக்கு கொலுவுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா சட்டுன்னு டின்னர் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இது. சில பேர் வந்து ஹாஃப் துவரம்பருப்பு ஹாஃப் பாசிப்பருப்பு போடுவா. சில பேர் நிறைய துவரம்பருப்பு போடுறா. நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இதோட கொஞ்சமாக பாசிப்பருப்பு சட்டுன்னு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இதில் கொஞ்சமாக ஜலங்குத்தி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்துருக்குன்னா நமக்கு தால் பாலக் ரெடி. ஸோ யாருக்காவது வேணும்னா பாசிப்பருப்பை வந்து ஈவன் நல்லா பிளெண்டரில் போட்டுட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும். எனக்கு பார்த்தெல்லாம் பருப்பு தெரியறது இல்லையா, ஸோ அப்படியும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஹோட்டலில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிட்டோ இல்லை மசிச்சிட்டோ மத்தால் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு தால் பாலக் ரெடி. அடுத்தாப்பில் ஆலு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ மணக்க மணக்க தால் பாலக் அருமையாக ரெடி ஆகிடுத்து. நான் சர்விங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ வேக வச்ச உருளைக்கிழங்கை நான் தோலை உரித்து எடுத்துன்ட்டேன். எண்ணெய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நார்மல் ஆலு ஃப்ரை தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயம். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டு தான் உருளைக்கிழங்கை வேக வச்சோம். அதனால் சும்மா மேலே ஒரு தூவலுக்கு மட்டும்தான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறமா பெருங்காயம், கருவேப்பிலை, இவ்வளோ தான். இதை போட்டு நம்ம ஆலு ஃப்ரை பண்ணிட்டுலாம். உப்பு போட்டு வேக வச்சதுனால காய்க்குள்ளே நல்லா உப்பு இறங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் மஞ்சப்பொடியும் போட்டுக்கிறேன். ஸோ வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன். அதில் இருக்கிற உப்பே போருமாக இருந்தது. ஸோ அதனால் நான் எடுத்து வச்ச உப்பை ஆட் பண்ணல. ஸோ இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு ஃப்ரை ரெடி ஆகிடுது, ரோஸ்ட்டு. நான் இதை வந்து மைக்ரோவேவ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மைக்ரோவேவில் வச்சிட்டேன் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் இந்த சுக்கா மாதிரி ட்ரையாக ஆகிடும் நன்னா. ஸோ நான் இப்போ மைக்ரோவேவ் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுறேன். ஸோ நமக்கு ஆலு ஃப்ரையாக கூட ரெடி ஆகிடுது நமக்கு. ஸோ ஆலு ஃப்ரையுமே நான் வந்து மைக்ரோவேவில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம், ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாம். ஸோ பன்னீர் வந்து இந்த புலாவுக்கு வந்து பன்னீர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் இந்த ஸ்நாச்சி பெப்பர் வந்துட்டு அந்த கொண்டையை எடுத்துகிட்டு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப காரம்லாம் கிடையாது. எப்படி நமக்கு வந்து கலர் கேப்சிகம் இருக்கோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இதுவுமே இருக்கும். எப்பயுமே இந்த கலர் காய்கறிகள் முடிஞ்ச மட்டும் எடுத்துட்டா அதில் ஆன்டி கார்சினோசிஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கேன்சரை ஃபைட் பண்ணக்கூடிய நேச்சர். ஸோ முடிஞ்ச மட்டும் கலர் ப்ராடக்ட்ஸ் எப்போல்லாம் முடியுமோ எடுத்துக்கோங்க. ரெட் கேப்சிகம், கேரட்டு, இந்த மாதிரி ஸ்நாச்சி பெப்பர்ஸ் இதெல்லாமே நல்லபடியாக நிறையா தடவை எடுத்துட்டாக்கா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இப்போ குக்கரில் வந்து நல்லா ஒரு 2 டீஸ்பூன்ஸ் நெய் குத்தின்ட்டுருக்கேன். ஸ்நாச்சி பெப்பர் வந்து கட் பண்ணிட்டேன். வெங்காயம் ஒன்று எடுத்துட்டுருக்கேன், நீட்டாக கட் பண்ணி. அதுக்கப்புறமா பன்னீர் கம்ப்ளீட் ஒரு பேக்கெட், புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு, இந்த பச்சை மிளகா காரம் இல்லாத பச்சை மிளகா. அந்த பச்சை மிளகாவில் வந்து தஹி மிர்ச்சி பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு நாள் அதை கூட பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசியை எடுத்து அலம்பி எடுத்துட்டுருக்கேன். ஸோ இப்போ நெய் கொஞ்சம் சுட்ட கையோடு நம்ம இந்த சாமான்களை இதில் போடலாம்.
பட்டை, ஸ்டார் அனீஸ் போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஜாதி பத்திரி போட்டிருக்கேன், 2 ஏலக்காய், ஒரு 2 லவங்கம், ஒரே ஒரு மராத்தி முக்கு. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுக்கட்டும். இதெல்லாமே 1 பாட் ரைஸ் தான், ஈஸியாக இருக்கும், ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட நீங்கள் மஷ்ரூம்ஸ் போட்டுக்கலாம். மஷ்ரூம்ஸை வந்து கட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வெயிலில் வச்சேல் அப்படின்னாக்கா அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆச்சுனாக்கா வெஜிடேரியனுக்கு மஷ்ரூம் சாப்பிட்றவாளுக்கு ரொம்ப இப்போ எல்லாருக்குமே ரொம்ப லோவாக இருக்குது. எனக்கே இல்லை, ஒரு 11 தான் இருக்குது. பாடி பெயின் ரொம்ப இருக்குது. ஸோ அவாலாமே இந்த மாதிரி மஷ்ரூமை கட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்ல பிரைட் சன்லைட்டில் வச்சேன்னா அது அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் அதை நம்ம குக் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு சேரும். மற்றபடி நமக்கு சாப்பாட்டில் கிடைக்காது. வெஜிடேரியனுக்கு மாத்திரை தான் ஆப்ஷன். இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் சாப்பிடாதவா இஞ்சி பூண்டுக்கு பதிலாக வெறும் இஞ்சியை மட்டும் நீங்கள் வதக்கி போட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கு பதிலாக முட்டைக்கோஸை நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா கேப்சிகம் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம ஸ்நாச்சி பெப்பர் யூஸ் பண்ணுறதுனால கேப்சிகம் பதிலாக முட்டைக்கோஸ் போட்டுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக இருக்குது. எல்லோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ரெட்டு இருக்குது. நான் அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி வாசனைக்கு தான், காரம் கிடையாது. அரிசிக்கும் சேர்த்தே நான் உப்பு போட்டுட்டேன். உப்பு ஒரு 1.25 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா சாதத்துலேயும் உப்பு இறங்கணும். இப்போ நான் பன்னீரை ஆட் பண்ணிவிடுறேன். இதுக்குண்டான காரப்பொடி. ஸோ நான் இது நல்லா கொஞ்சம் பிளெண்ட் ஆனவுடனே அரிசியை அலம்பினதை இதோடு சேர்த்துன்றேன். 1க்கு 1.5 தண்ணி. ஸோ தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிடுறேன். சப்போஸ் மஷ்ரூம் போட்டுக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் போட்டுக்கோங்க. வேண்டான்றவா சோய் நகட்ஸ் போட்டுக்கலாம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மட்டுமே கூட நல்லாயிருக்கும். ஓ காட், வீடியோ ரெக்கார்டே ஆகலை. ஸோ அரிசி, அப்புறமா 1.5 அழகு தண்ணி ஊற்றினேன். அதுக்கப்புறமா புதினா தழைகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம குக்கரை மூட வேண்டிதான். ஸோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. நான் இப்போ குக்கரை மூடி போட்டுடுறேன். ஒரு 2 விசில் வந்தால் போதும், கரெக்டாக குக் ஆகிடும். ஸோ நமக்கு ஸ்நாச்சி பெப்பர் அண்ட் பன்னீர் போட்ட ஒரு புலாவ் ரெடி ஆகிடும். புலாவ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக உதிராக ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நவராத்திரி டே 4. இன்றைக்கு உண்டான கலர் எல்லோ. ஸோ இன்றைக்கு உண்டான தலியை மணக்க ரெடியாக எடுத்து பார்த்தேன்னாக்கா இந்த ஸ்நாச்சி பெப்பர் 2 பன்னீர்லாம் போட்டு ஒரு புலாவ் பண்ணியிருக்கேன். ஆலு ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தால் பாலக், இதுக்கும் தொட்டுக்கலாம். ராத்திரி சப்பாத்தி பண்ணால் ராத்திரிக்கும் சேர்த்தே பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கு உண்டான இது நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி வித் தால் பாலக். அதுக்கப்புறமா அப்பாவுக்கு தயிர் கொஞ்சம் வச்சுருக்கேன். பிகாஸ் பாலக்கும் கொடுக்க முடியாது, ஆலும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கு உண்டான தலிகை சிம்பிளிஃபைடு இவ்வளோ தான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.